தாய்மார்களே, சின்ன பசங்களே, எந்த கலர்ல வேணுமோ அதை நீங்க எடுத்துக்கலாம். என்ன பாக்குற? உனக்காகவும் விசேஷமான சீப்போன் என்கிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதோ அதை நான் பார்க்க போறேன். தலைய சீவினா போதும் உங்க முடி அழகாயிடும். 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 என்ன பாப்பா, என்ன ஆச்சு? என்னோட சீப்பு உனக்கு பிடிக்கலையா? உன்னோட சீப்பால தலை சீவிதான் நான் இப்படி ஆயிட்டேன். எங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் திருடுறதுக்காக தான் நீ இப்படி எல்லாம் பண்ணியா? டோலக்பூர்ல உள்ள மக்கள் எல்லாருமே அசையாம இந்த மாதிரி இருக்கும்போது நான் திருடுறத யாரால தடுக்க முடியும்? உன்னை பீம் கண்டிப்பா தடுத்து நிறுத்துவான். கண்டிப்பா நிறுத்துவான். ராஜு நில்லு. எல்லாரும் எங்க போயிட்டாங்க? பெரிய பிரச்சனையாயிருச்சு பீம். உனக்கு ஞாபகம் இருக்கா? நேத்துக்கு இங்க வந்து சீப்பு நாயகன் கிட்ட இருந்து எல்லாரும் சீப்பு வாங்குனாங்களே. தெரியும். சரி என்னாச்சு? இந்த சீப்பால தலை சீவினதால எல்லாரோட முடியும் நீளமா ஆயிடுச்சு. எல்லாரும் அவங்க முடிக்குள்ளேயே மாட்டிக்கிட்டாங்க. சீப்பு நாயகா நில்லு. அப்படின்னா ஒருவேளை நீதான் அந்த பீமா? விசேஷமான சீப்பை வச்சிருக்கேன் பாரு. எப்படியோ நான் தப்பிச்சிட்டேன். இது என்ன என் மீசை இப்படி வளர்ந்துட்டு இருக்கு? என்ன பண்றீங்க? என்ன விட்டுருங்கடா. தன் வினை தன்னை சுடுன்னு சொல்லுவாங்க. கனப்படுத்த முடியும். என்ன விட்டுருங்க. அப்படியா? எப்படி குணப்படுத்த போற? அதுக்காக என்கிட்ட ஒரு சிறப்பு வைத்தியம் இருக்கு. அதாவது ஒரு எண்ணெய் வச்சிருக்கேன். அத நீங்க உங்க முடியில தடவுனா போதும், உங்க முடி சரியாயிடும். ஜகு, இந்த மொத்த எண்ணெய் பாட்டிலையும் உன்னோட உடம்புல ஊத்தணும் போல இருக்கே. சீக்கிரம் அந்த எண்ணெயை ஊத்துங்க. சும்மா வளவலன்னு பேசாதீங்க. சீக்கிரம் சீக்கிரம். சரி சரி, சும்மா ரியாக்ஷன் எல்லாம் காட்டாத, அமைதியா உட்கார்ந்துட்டு இரு. மகாராஜா, நீங்க தயவு செஞ்சு அரண்மனையை விட்டு வெளியே வராதீங்க. உள்ளேயே இருங்க. அரக்க பறவைகள் நம்ம நாட்டை தாக்கிக்கிட்டு இருக்கு. ஆனா இதுங்க எங்க இருந்து வந்ததுங்க? அது தெரிஞ்சுக்கதான் நாங்களும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா மகாராஜா, உங்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்ல. என்ன இது? என் மக்களை நான் காக்கணும். அக்னி பந்து, வால் ரக்கைகள், இந்த பறவைங்க டோலக்பூரையே ஒரு வழியாக்கி வச்சிருக்கே. பாவம் எவ்வளவு பேர் காயப்பட்டிருக்காங்களோ தெரியலையே. இந்து இந்து நண்பர்களை பார்க்க போயிருக்கா. அவளுக்கு எதுவும் ஆயிருக்காது இல்லையா? அப்பா
நீ வந்துட்டியா? உனக்கு ஒண்ணும் ஆகலையே? உங்களை நினைச்சு நான் ரொம்பவே கவலைப்பட்டேன்ப்பா. மகாராஜா, நீங்களும் ராஜகுமாரியும் உள்ள போங்க. அந்த பறவைகளை நாங்க பாத்துக்கிறோம். எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு பீம். இந்த ஆபத்துல இருந்து டோலக்பூரை உன்னாலதான் காப்பாற்ற முடியும். டிராகன் வாயில இருந்து தான் நெருப்பு வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இங்க என்னடா பறவைங்க கால்ல இருந்து புஸ்கு புஸ்குன்னு நெருப்பு வருதே. அதோட ரெக்கைகளை பாரு, அதுல கத்திகள் இருக்கு. அதாலதான் அதுங்க எல்லாரையும் தாக்குதுங்க. ஆனா எதுக்காக இதுங்க அரண்மனையை தாக்க வந்திருக்குங்க? அத பத்தி எல்லாம் நம்ம அப்புறமா கவலைப்படலாம். முதல்ல இதுங்களுடைய தாக்குதலுக்கு நாம பதிலடி கொடுத்தாகணும். பீம் மறுபடியும் ஹீரோ ஆக முயற்சி பண்றான். ஆனா நான் இருக்கும்போது விட மாட்டேன். டொலு போலு, அந்த பறவையோட கவனத்தை திசை திருப்புங்க. அப்பதான் என்னால அதுங்களை தாக்க முடியும். கவனத்தை திசை திருப்புறது இப்போ அவ்வளவு அவசியமா என்ன? அதானே, எங்க போய் ஒளிஞ்சுக்கலான்னு நாங்களே இடத்தை தேடிக்கிட்டு இருக்கோம். நீங்க என்னடானா இப்படி எல்லாம் பேச உங்க ரெண்டு பேருக்கும் வெக்கமா இல்ல? அங்க பாருங்க, பீமோடைய நண்பர்கள் எப்படி அந்த பறவையை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. சுண்டலி மாதிரி எங்க ஒளிய பாக்குறீங்க? வெளிய வாங்க. நீங்க எனக்கு சிஷ்யர்களா? ஒரு சிங்கத்துக்கு இந்த மாதிரி சிஷ்யர்கள் இருக்கிறது ரொம்ப கேவலம். என்ன இது தலைவா? நீங்க சிங்கம் மாதிரி நிமிர்ந்து நின்னீங்க, இப்ப எலி மாதிரி குனிஞ்சிட்டீங்க. பீம், எங்களை காப்பாத்து. காப்பாத்து.